சித்தர்பட்டி நவபாஷான லிங்கங்கள் எங்கே? கைது செய்யப்பட்டுள்ள வைத்தியர் ராமரத்னம் மயக்க நிலையில் உள்ளார். இப்பதான் நல்லா இருக்கு. சுத்தி துணி போட்டு மூடிடுங்க. சரிம்மா. களவாடப்பட்ட நவபாஷான லிங்கங்கள் பல கோடி மதிப்பு. இப்ப நீங்க எழுத்து கூட்டி படிக்கலன்னு யார் எழுதா? காலையில் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சது போறாதா? எல்லாம் உங்க ஊர் மேட்டர் தான். எங்க ஊர் மேட்டர் பழைய மேட்டர். எத்தனை தடவை படிப்பேள்? வாங்கோ, எனக்கு பொம்மை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஷூர் ஷூர். இக்கலியில் இவர் போல் மாந்தர் ஏது? மலை நாட்டில் ஒரு வேடன் தனித்திருந்த போது அவன் உயிர்குட்டில் இடம் பிடித்தாளோர் மாது. பஞ்சமத்தில் சந்திரனை செவ்வாய் பற்றிய போது அவள் கற்பகத்தில் கனை தொடுத்தான் உயர் ஞான கேது. அற்புதமாய் உயிர் பெற்றது தவஞான சித்து. தவஞான கோலன் இவன் பாஷண காவலன். நானிலத்தில் இவனே ஒற்றாத சோர்விலன். இந்தாங்கோ. அந்த பொம்மை எடு. அதான் மாத்தி மாத்தி வைங்கோ. கல்கி தானே கடைசியில வரும். என்னம்மா இது குழுவெல்லாம் வச்சு அமக்களை படுத்திக்கிட்டு இருக்க? வாங்கோ அங்கிள். என்ன பிரசாத், அப்பா எங்க? ஹாஸ்பிட்டல்ல இருப்பார். போன் எங்க படுத்து வச்சீங்க? அதோ அங்க இருக்கு அங்கிள். குளுக்கோசரம் மாத்தி வச்சிருக்கோம். அப்படியா? குட் மார்னிங், நான் ருத்ரா பத்தி பேசுறேன். டாக்டர் கேஆர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில் தான் பேசுறேன். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நத்திங் சீரியஸ். எங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டுமா? இதோ வந்துட்டேன். என்னம்மா குழு வச்சாச்சா? எல்லாம் வச்சாச்சு அங்கிள். இந்த லிங்கத்தை மட்டும் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. நீங்க ஒரு ஐடியா கொடுங்களேன். உங்க கொள்ளையில பார்க் வைப்பீங்கல்ல? சின்னதா. அந்த கிராமத்து பொண்ணுங்களை அப்படியே பார்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இந்த லிங்கத்தை அங்க வைங்க. கரெக்ட். அதெல்லாம் எடுங்கோ.
இப்பதான் நன்னா இருக்கு. சரிம்மா நான் வரேன் பிரசாத். அங்கிள் இருங்க, ஆர்த்தி பார்த்துட்டு போங்க. ஷூ கட்டிட்டு வராரு. கொலு வச்ச முதல்ல ஆர்த்தியை பார்த்தோன்னா நினைச்ச காரியம் நடக்கும்னு எங்க அப்பா சொல்லுவா. ஹலோ, எஸ். ஒரு நிமிஷம் அங்கிள், ஃபோன். எஸ். சொல்லுங்க சங்கர். என்ன வாட் ஹேப்பன்? அப்படியா? வெரி குட் வெரி குட். அங்கே இருங்க, வந்துடுறேன். லலிதா, உன் பொம்மை தெய்வங்களுக்கு சக்தி இருக்குதாமா செய்யுது. நீ சொன்ன மாதிரியே நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அங்கிள்? பிரசாத், கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் சால்வ் ஆயிடும். வரமா? சார், இதே சார் அந்த ட்ரக். வெல் டன் சங்கர். ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, என்னை விட்டுடுங்க ஐயா. பேர் என்ன? மயில்சாமி. வயசு? வயசு 55. பொய். 70. 67ங்க. எங்க போயிட்டு இருக்க? ஆந்திராக்குங்க. மெயின் ரோட விட்டுட்டு ஏன் இந்த சைடு ரோடுக்கு வந்த? சார், அது சார், மெயின் ரோட்டில் பைப் லைன் ஒர்க் நடக்குது. ஏற்கனவே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். லைசன்ஸ் இருக்கா? எவ்வளோ வருஷம் சர்வீஸ்? 50 வருஷங்க. எத்தனை பேரை கொண்டு இருப்ப? ஐயா, ஆக்சிடென்ட்ல எத்தனை உயிர் போயிருக்கும்னு கேட்டேன். தோராயமா சொல்லட்டுங்களா? தோராயமாவே சொல்லு. ஒரு 50-60 ஆடு மாடுங்க, ஒரு 5 பண்ணைங்க, அவ்வளோதாங்க. 2 நாள் முன்னாடி கூட பெசன் நகர்ல எதையாவது அடிச்சிருக்கியே? நான் அன்னைக்கு மதுரைக்கு சரக்கு ஏற்றிக்கிட்டு போயிருந்தேங்க. பொய் 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 சொன்ன எலும்பை முறிச்சிருவேன். வேணா டிப் சீட்டு கட்டுறேங்க. டிப் ஷீட் வண்டி வாங்க எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 7 வருஷம் ஆச்சுங்க. புதுசு மாதிரி இருக்கு. இப்போதான் எப்சிக்கு போயிட்டு வந்தது. ஐயா, காலையில ஒரு நாய் மாட்டிக்கிச்சுங்க. நாயா மனுஷனா? சத்தியமா சொல்ற, நாய் தாங்க. இது எப்படி எங்க முதலாளி கிட்ட சொல்றதுன்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏன்? எங்க முதலாளி பைரவரை கும்பிடுவாருங்க. யாரு உங்க முதலாளி? வைரவங்க. கூட்டு போ. சங்கர் சார்,
இந்த ட்ரக் கிட்டத்தட்ட மணி தேவி சொன்ன டிஸ்கிரிப்ஷன் படியே இருக்கு. Yes, sir. ஆனா பின்னால இருக்கிற மஞ்சளை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஃபுல்லா ஒயிட்டால இருக்குன்னு சொன்னாங்க. சார் ஒரு பார்ட் பெயிண்ட் பண்ண 2 மணி நேரம் ஆக போகுது சார். ஓ, அதுவும் சரிதான். சரி, நீங்க அவன் ஆபீஸ்ல வச்சு விசாரிங்க. ஓகே சார். கையில இருக்கிற பிளட் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்புங்க டெஸ்டிங்க்கு. ஓகே சார். எனக்கு சந்தேகம் வரதுக்கு காரணமே இந்த கால பைரவர் படம் தான். இது இந்த சித்தர்பட்டியில இருக்கு. யோ யோ யோ, இங்க வா. உங்க முதலாளி பேர் என்ன சொன்ன? வைரம்னு வேறு. வைரவன்னா வைரவன் செட்டியாரா? ஆமாங்க. இந்த சித்திரப்பட்டியில கோயில் கட்டினாரே. ஆமா அவரே தாங்க. அம்மா இப்ப பார்க்க யாரும் வந்திருக்காங்கம்மா. யாரு? போங்க. வாங்கண்ணா, வாங்க. என்னது எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கேன்? ஐயோ, என்னம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அடடே, வாங்க வாங்க. என்னப்பா மணி, எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கேன். மணி தேடி வந்தது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பொண்ணு ரொம்ப பிரமாதமா இருக்குமா. நீ இன்னும் அதே பழைய லலிதாவே தான். உன்னுடைய குணம், உன்னுடைய பக்தி எதுவுமே மாறல. நீ மாறாம இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா வரலையா? அவர் எப்படிமா இங்க வர முடியும்? அம்மா, நம்ம ஊர் கோயில் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப போய் சாமியை பார்க்கணும்னா 2 நாளைக்கு முன்னாலேயே கியூல போய் நின்னாதான் சாமியை போய் பார்க்கலாம். இந்த நிலைமையில அவர் எப்படிமா இங்க வர முடியும்? என்ன சண்டை, என்ன கலாட்டா, என்ன சச்சரவு, ஐயோ அப்பா. எப்படி இருக்காங்க நீ? என்ன செட்டியார்? ரொம்ப அதிசயமா இருக்கு. 14 வருஷமா அந்த ஸ்படிக மாலையை நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட அது அருந்து விழுந்ததே இல்லை. வேண்டாமா, அவன் கொடுத்தது அவனே எடுத்துக்கிட்டான். அது என்கிட்ட இருக்கிறத விட அவனுக்கு அழகா இருக்கு. அங்கே இருக்கட்டும். வாங்கக்கா. வாங்க. அடடா பிரசாத் தம்பி, எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கேன். கல்யாண சாப்பாடு எப்போ போடுறாப்ல? கூடிய சீக்கிரம். உட்காருங்களேன் ப்ளீஸ். எங்க எல்லாரும் உட்கார முடியாதே. லலிதா அமக்கலம் பண்ணி வச்சிருக்காள. யா, அப்படி போயிடலாமா? வாங்க வாங்க ஜிட்டு. வாங்க ஜிட்டு. என்னது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணும் இல்ல தம்பி, மணி குணமாயி வீட்டுக்கு வந்துட்டான்ல, கேள்விப்பட்டோம். அதான் பார்த்துட்டு போலாமே வந்தோம். அதோட நம்ம அண்ணாமலைக்கு அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணணும். அதனால டாக்டர் சாரை பார்த்து எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலான்னு வந்தோம். ஆமா, அப்பா எங்க? வெளியில போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஓ, அண்ணாவும் அக்னியும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறத பாக்குறச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பங்காளிக சண்டைக்கு எப்பவுமே ஆயுசு குறைச்சலுப்ப. அண்ணாமலை அக்னியை தம்பியா நினைக்கல, அக்னி அண்ணாமலையை அண்ணனா நினைக்கல. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த கோயில் விவகாரத்துல மந்திரம் போட்ட மாதிரி திடீர்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. என்ன அப்படித்தான். சங்கர் சார், டேக்கர். ஓகே சார்.
என்ன அம்ச லலிதாவுக்கு நீ ஒத்தாசியா? லலிதா என்ன 2 நாள் இருந்துட்டு போ சொல்றாப்புல. இல்லம்மா, அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா. அம்மா, நீ இல்லாம சித்தர்பட்டே விரிச்சோடி கிடக்குதுமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சித்தேஸ்வரனை மறந்துடாத. அது எப்படி மறப்பேன்? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எஸ், யார்? இருக்கார், ஒரு நிமிஷம். செட்டியார், உங்களுக்கு ஃபோன் வந்துருக்கு. இதோ வர்றேன். ஹலோ, எது? சரி. அண்ணாமலை, எனக்கு அவசரமான வேலை இருக்கு. 1 ஹவர்ல வந்துடுறேன். நீங்க எங்கே இருங்க. ஓ, யார் சொன்னீங்க? என்ன வேணும்? எங்க உத்தராவதி? எங்க உத்தராவதி? அவர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? இருங்க, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க ருத்ராவதியை கூப்பிடியா முதல்ல? நீங்க யாருன்னு சொன்னாதான் கூப்பிடுவேன். பைரவன் செட்டியார் வந்திருக்கேன்னு சொல்லியா? என்னப்பா இங்க கலாட்டா? ஓ, நீங்களா? இப்ப நான் பாத்துக்கிறேன். உங்களை கூட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சது தானே? ஆள் யாரும் வரல. ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இங்க உட்கார வரல. உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. என் வண்டியை பிடிச்சு வச்சிருக்கீங்களாமே? அப்போ அது உங்க வண்டி தான் இல்லையா? அதனாலதான் நான் வந்திருக்கேன். பேரு பைரவன் செட்டியார். அது ஊருக்கு சட்டவிரோதமான செயல்களுக்குள்ள ஒரு பேர் வச்சிருப்பீங்களே, அது என்னன்னு கேட்டேன். தம்பி, நான் எந்த சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபடுறது இல்லை. காருக்கு எந்த ஊரு, என்ன தொழில் பண்றீங்க? பூர்வீகம் காரைக்குடி. இப்ப 30 வருஷமா சிறையில தான் இருக்கு. எனக்கு 2 வெங்காயம் மண்டி இருக்கு. போரூருக்கு பக்கத்துல ஒரு ஆயில் மில் இருக்கு. திருப்பூர்ல ஒரு பனியன் மில் இருக்கு. இது தவிர ஒரு 20 லாரி ஓடும். அவ்வளவுதான். லாரியில என்னெல்லாம் லோடு அடிப்பீங்க? எல்லாம் தான். வெங்காயத்திலிருந்து காய்கறியிலிருந்து பெரிய பெரிய மிஷின்கள்லாம் அடிப்போம். வண்டி ஓப்பனா இருந்தா செங்கல் அடிப்போம், மண் அடிப்போம், கல் அடிப்போம். வண்டி க்ளோஸா இருந்ததுன்னா இந்த மீன் வகைராக்கள்லாம் அடிப்போம். டேங்கர்ல ஆயில் அடிப்போம். இப்படி வண்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அடிப்போம். ஆடு மாடுங்களை அடிப்பீங்களா? சில சமயங்கள் அடிப்போம். மனுஷங்களை? விலங்கலை. மனுஷங்களை அடிப்பீங்களா? லாரி ஏத்தி மனுஷங்களை சாகடிப்பீங்களான்னு கேட்டேன். தம்பி, என்ன சொல்றீங்க? சித்தர்பட்டி கேஸ் விஷயத்துல உங்க வண்டி தான் ஆட்களை கொல்லுதுன்னு சொல்றேன். தம்பி, இது அநியாயம். அபாண்டமா பழி போடாதீங்க. என் வண்டிங்க எப்பவும் 10 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல நிக்கிறதே இல்லை. பெரும்பாலும் வெளியூர் ட்ரிப்ல தான் இருக்கும். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அந்த கொலகார ட்ரக்க பார்த்தவங்க சொன்ன அடையாளத்தை வச்சுதான் உங்க வண்டியை பிடிச்சோம். தம்பி, நீங்க சொல்ற கலர்ல என்கிட்ட 3 ட்ரெஸ் வண்டி இருக்கு. நீங்க தேடிட்டு இருக்கிற வண்டியும் அதே கலர்ல தான் இருக்குன்னு நீங்க சொல்லி விசாரிச்சிருந்தா நானே வண்டியை கொண்டு வந்து காட்டியிருப்பேன். இந்த இதெல்லாம் வேண்டாம். உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே குருஜி?
நான் தான் குருஜின்னா. சோர்விலன் இவன் சொல்லுமிலன் ஆயினும் ஆர்வலன் அகத்தியன் போல் உயர் மருத்துவன். கார்முகில் பெருமழை நேர்வர முதல் லிங்கம் மேல் முத்தாபிஷேகம் புரிகுவன். பார்நலம் மாறிடும் வேளையில் நவத்தினில் நாளினை மாத்திரம் எடுத்து ருத்திரம் ஜெபித்து கோளினால் வந்திடர் மாற்றுவன். ஆதலால் லிங்கங்கள் அற்புதம் தருபவை.